ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த செப்பு கிளாஸை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் வெசல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னா புளி போட்டு தேய்ப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க ஒரு 2 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இது பண்ணால் போதும். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த காப்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ் பண்ணியிருக்கனால வெளில பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக நிறைய இருக்குது. ரொம்பவே கலர் சேஞ்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதில் சுற்றி பார்த்திங்கன்னா லேயர் மாதிரி வெள்ளை கலர்லலாம் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவே வந்து நம்ம காப்பர் வெசல்ஸில் வந்து நம்ம தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியில் இருக்க அந்த பாக்டீரியா எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பர் வெசல்ஸ் வந்து அழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் காப்பர் வெசல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஈஸியாகவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த கிளாஸ் எப்படி ஒரு மாதிரி கலரில் இருந்துச்சோ அந்த உண்மையான வந்து காப்பர் கலரில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா கல் உப்பு, அதுக்கப்புறம் லெமன் எடுத்திருக்கேன். கல் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சால்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நமக்கு 1/2 லெமன் போதும் அந்த ஒரு கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் உப்பும் 1/2 லெமன் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1/2 லெமனை தான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த 1/2 லெமனை எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம வச்சுருக்க அந்த கல் உப்பில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஜென்டிலாக வந்து அதில் தேய்ச்சா போதும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். நம்ம லைட்டாக தேய்ச்சாலும் அது போயிடும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோலே தெரியுது. நான் லைட்டாக தான் அதை தேய்ச்சேன். அதுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு அது கலர் எவ்வளோ அழகாக சேஞ்சாக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்ம வந்து லைட்டாக தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா கலர் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. நான் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேய்ச்ச சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு தான் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க 2 இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா சால்ட்டு, லெமனு 2மே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கூட ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதை வச்சு பாருங்கள் எப்படி போயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே இந்த கிளாஸு. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கும் நீங்கள் அங்கெல்லாம் இதை வந்து இந்த ஸ்க்ரப் மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ வெளில பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் காப்பர் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ உள்ளேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு வந்து கருப்பாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதையும் தேய்ச்சி காட்டுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த லெமன் வச்சு தேய்க்கும் போது லெமனோட ஸ்கின் கலர் எல்லோ கலர் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு டார்க்காக அப்படின்னா அதெல்லாம் அந்த ஸ்க்ரப் அதை வச்சு நம்ம பண்ண வேண்டாம். வேறு லெமன் எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ அங்கேயும் பாருங்கள் நான் உள்ளேயும் வந்து லைட்டாக ஜென்டிலாக தான் வந்து நான் வந்து அதை தேய்ச்சேன். ஸோ இப்போ அங்கேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவும் உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் உள்ளேயும் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ளேயும் போயிடும். இப்போ இதை தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம லெமன் வச்சு நல்லா தேய்ச்ச பிறகு இதை இப்போ வந்து வாஷ் பண்ணிவிடுங்க வாட்டரில். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு அதை லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி கடையிலேருந்து வாங்கினோமோ அது மாதிரி புதுசான ஒரு காப்பர் வெசல் மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கிளாஸு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ நமக்கு வந்து எவ்வளோ பிரைட்டாக அது சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து தெரியுது. காப்பர் வெசல் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.